16,500 பேர் நாங்கள் வந்து வேலையில் சேர்ந்தோம். இப்போ இருக்கிறது 12,000 பேர் தான். மீதி 4,500 பேர் பணியில் இறந்தவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. அதே மாதிரி வேலையை விட்டு போயிட்டாங்க, ஓய்வு பெற்றுட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 4,500 பேர் இப்போ வந்து பணிகள் வந்து இல்லை. இப்போ 12,000 பேர் தான் இருக்கிறோம். இப்போ கள்ளச்சாராயம் விற்று கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கு லட்சமாக கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியர்கள் வந்து 14 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வரோம். ஒரு ஆசிரியர் இறந்துட்டா எந்த பலனும் இல்லை. ஒட்டுகிறது கூட ₹1 கிடையாது. நெத்தியில் எந்த பெனிஃபிட்டுமே இல்லைங்க. இறந்தால் அதோட சரி. அப்போ அந்த அரசுக்கு வந்து எங்களை வாக்குறுதி என்னாச்சு? ஏன் எங்களுடைய பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுத்துவார்கள் என்ற எண் 187 கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? ஏன் அதை நிறைவேற்றல? வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப படிக்காத எங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ரொம்ப அடி மட்டத்தில் தான் இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கான பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் வந்து இப்போ முதல் தலைமுறை பட்டதாரி நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம். அதுக்கான பலன் நாங்கள் கிடைக்கவே இல்லை.